கோயம்புத்தூருக்கு பாரதிய ஜனதா கட்சி எதுவுமே செய்யல, நாங்க எதுவுமே செய்யல. அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வியை நான் சொல்றேன். என்னை கோயம்புத்தூருக்கு செந்தில் பாலாஜி அனுப்பிச்சிருக்காரு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கு. கரூர்ல என்ன சொல்றாரு முதலமைச்சர்? கரூர் எல்லாம் சுத்தி வளைச்சிட்டாரு, எதுவுமே விட்டு வைக்கல. என்ன சுத்தி வளைச்சாருன்னு எனக்கு தெரியலீங்க. அதனால இப்ப கோயம்புத்தூர் பக்கம் சுத்தி வளைக்கிறதுக்கு அனுப்புறோம். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, நீங்க பாருங்க, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில வேட்பு மனு கொடுத்திருப்பவர்கள் பட்டியல் எடுத்து பார்க்கும் பொழுது 18 சுயேட்சை வேட்பாளர்கள் கரூருக்காரங்க இங்க வந்து வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. 18 பேர். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில 18 பேரு கரூரை சார்ந்தவர்கள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில சுயேட்சை வேட்பாளர். என்ன வேலை அவங்களுக்கு இங்க? அவங்கள படிச்சீங்கன்னா வேட்பு மனு தாக்கல் பண்ணவங்க சுயேட்சை பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரன், TNHB காந்தி கிராமம் கரூர், முகமது இஸ்மாயில், கன்னார சந்து, மாவடியான் கோவில் தேரு கரூர், பாபு 444D ரயில்வே காலனி கரூர், பிரவீன்குமார் அருணாச்சலம் நகர் பசுபதி பாளையம் கரூர், சூரியகுமார் DSP குவார்டர்ஸ், எல்லாமே TNHB சுத்தியே தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க கரூர், பெருமாள் கோவில் ஸ்ட்ரீட், நெரூர் ராஜபாண்டியன், இந்த மாதிரி விஜயன், ஜோதிவடம் ஈஸ்ட் ஸ்ட்ரீட், உப்படமங்கலம் கரூர். ஸோ 18 பேர்த்த எப்பவுமே ஒரு வேட்பாளர்கள் சில இடத்துல போடுவாங்க, சுயேட்சை வேட்பாளர்கள் போடுவாங்க, மாற்று வேட்பாளர்கள் போடுவாங்க. ஆனா எந்த அளவுக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர் அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், திரு செந்தில் பாலாஜி போட்டியிடக்கூடிய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில 18 சுயேட்சை வேட்பாளர்கள் கரூர்ல இருந்து வந்து போட்டி போடுறாங்க. எதுக்கு? அவங்க வேட்பாளராக போட்டி போட்டா அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைக்கும், ஒரு பாஸ் கிடைக்கும், அவங்க பூத் ஏஜென்ட் போட்டுக்கலாம், இலவசமா பொருளை கொண்டு வீடு வீடா குடிக்கிறது. யாராச்சும் என்னப்பா கரூர்காரங்க என்னப்பா பண்றீங்கன்னு கேட்டா, இல்லைங்கன்னா நாங்கெல்லாம் தேர்தலில் போட்டி போடுறோம். இதெல்லாம் அந்த அமாவாசை காலத்து டெக்னிக்கெல்லாம் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் கரூரை சார்ந்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவருடைய அடியாட்களை, கரூரில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களை சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடக்கூடிய தொகுதியில் இறக்கி விட்டு, நாயப்படி இதற்கும் எலெக்ஷன் ஆணையம் ஐடி கார்டு இதெல்லாம் கொடுப்பாங்க. வேட்பாளர் என்கின்ற போர்வையில் கோயம்புத்தூர் மக்களை உள்ள இறங்கி இந்த இலவசங்களை அளித்து இதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய அமைதியை குலைப்பதற்கான முயற்சி நடக்குது. அதனால கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியாக இருக்கட்டும், எந்த தொகுதியாக இருக்கட்டும், எனக்கு இலவச பொருட்களை இந்த மாதிரி போர்வையில வந்து கொண்டு வரக்கூடியவங்க மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அதையும் கூட தேர்தல் ஆணையத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு ரமேஷ் அவங்க இருக்கிறாங்க, அவர்களும் இது எழுத்துப்பூர்வமாக கொடுக்க இருக்கிறாங்க. இவங்க மேல கண்காணிப்பு வைக்கணும், வாட்ச் வைக்கணும். உள்ளூர்ல இருக்கிறாங்க, சுயேட்சா போடுறாங்க, யாரு வேணாலும் எங்க வேணாலும் நிக்கலாங்கன்னா, தேர்தல் ஆணையத்தின்படி 234 தொகுதியில் யாரு வேணாலும் எங்க வேணாலும் நிக்கலாம், தவறு கிடையாது. ஆனா 18 பேர் ஒரே ஊர்ல வந்து இன்னொரு ஊர்ல நிக்கிற அநியாயத்தை ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் பார்த்தா நான் பாக்குறேங்கன்னா, அதையும் தேர்தல் ஆணையம் கவனிக்கட்டும், கவனித்துக் கொண்டிருக்கின்றார்களா என்கின்ற கேள்வியும் இந்த நேரத்தில் நாங்கள் எழுப்ப வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதை தாண்டி முதலமைச்சர் அவர்கள் கோவையில பேசும் பொழுது, கோயம்புத்தூருக்கு நம்ம எதுவுமே கொடுக்கலைன்னா, உங்களுக்கு தெரியும் சர்வதேச விமான நிலைய விரிவாக்கம் 2550 கோடி, கோயம்புத்தூர் ரயில்வே நிலைய மறுசீரமைப்பு 800 கோடி, போத்தனூர் ரயில் நிலைய மேம்பாடு 224 கோடி, கோயம்புத்தூர் இருகூர் ரயில் பாதை 38 கோடி, கரூர் கோயம்புத்தூர் பசுமை வழிச்சாலை 3500 கோடி, கோயம்புத்தூர் சிதம்பரம் சாலை அகலப்படுத்தல் 275 கோடி, கோயம்புத்தூர் கிழக்கு பைபாஸ் 750 கோடி, ESIC மருத்துவக் கல்லூரி 580 கோடி, MSME தொழில்நுட்ப மையம் 162 கோடி. அறிக்கை கொடுத்துறோங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 1000 கோடி, பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டம் கோவை மாவட்டத்தில் மட்டுமே 31,578 குடும்பங்கள், அம்ருத் திட்டத்தில் 1029 கோடி, 80 திட்டங்கள் முடிவடைஞ்சிருக்கு. சுவநிதி திட்டத்தில் சாலையோர வியாபாரிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 31,725 பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க. தொழில் முனைவோருக்கான கடன் உதவி திட்டம், பிரதமருடைய முத்ரா திட்டம், இதுவரைக்கும் கோயம்புத்தூருக்கு மட்டுமே 3,04,990 அப்ளிகேஷன் நம்ம கொடுத்திருக்கோம். இந்திரதனுஷ் திட்டம் அதிலையும் நாம் கொடுத்திருக்கின்றோம். சென்னை, பெங்களூரு, கோவை, கொச்சி தொழில் வழித்தடம் 3806 கோடி, குழாய் மூலமாக நீர் வழங்குதல் அதிலும் பெரும் பகுதியை நம்ம செலவு பண்ணியிருக்கோம். பிரதமருடைய மலிவு விலை மருந்தகங்கள் கோவை மாவட்டத்தில் மட்டுமே 104, தமிழ்நாடு முழுவதும் 1579, இந்த ஒரு மாவட்டம் மட்டுமே 104. ஜனனி சுரக்ஷா திட்டம், அதுல கோயம்புத்தூர்ல 12,497 பயனாளிகள், கர்ப்பிணிகள், குழந்தைகள் இருக்கிறாங்க. இலவச சமையல் எரிவாயு உஜ்வாலா திட்டத்தில் கோயம்புத்தூர் மாவட்டம் மட்டுமே 46,753 பேர் பயனாளிகள் இருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல சிறு குறு நிறுவனங்களுக்கு மட்டுமே கடன் உதவியாக 2024-25 32,490 கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம். பிரதமருடைய விவசாய கௌரவ நிதி கோயம்புத்தூர் விவசாயிகளுக்கு 228 கோடி. பிரதமருடைய சூரிய மின் திட்டம் கோயம்புத்தூர்ல மட்டுமே 7,984 வீடு. கோயம்புத்தூரில் வழங்கப்பட்ட ஆயுஷ்மான் காப்பீடு அட்டை 4,31,348 பேருக்கு 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் அட்டை கொடுத்திருக்கோம். 70 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய, அதாவது அனைத்தும் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஆயுஷ்மான் திட்டம் கோயம்புத்தூர்ல மட்டுமே 28,550.
கோயம்புத்தூர்ல மட்டுமே பிரதமருடைய திறன் வளர்ச்சி திட்டம் கோயம்புத்தூர்ல மட்டும் 207 பயிற்சி மையம் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூருக்கு செய்திருக்கும் பொழுது எப்படி ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வாய்க்கூசாம கோயம்புத்தூர்ல மீட்டிங் போட்டு கோயம்புத்தூருக்கு நாம் எதுவுமே செய்யவில்லை என்கின்ற பொய்யையும் பரப்பிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதனால் அருமை சொந்தங்களே, பத்திரிகை நண்பர்களே, நாங்க தொடர்ந்து இந்த டெய்லி நடக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பில் திரு முதலமைச்சர் அவர்களாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி நண்பர்கள் சொல்லக்கூடிய பொய்யை உடனுக்குடன் உங்களுக்கு நாங்கள் சொல்றோம். என காரணம், மக்கள் வாக்கு செலுத்தும் பொழுது உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் வாக்கு செலுத்தணும், சரியான நபர்களுக்கு வாக்கு செலுத்தணும். இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முழுமையாக வாக்கு செலுத்துவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ரொம்ப நாளா விட்டு ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். அரவக்குறிச்சி நினைக்கும் போது வாக்காளருக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாரா இல்லையான்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன். அவரும் பதில் சொல்ல, நம்மளும் யாரும் கேட்கல. அதனால அடுத்த முறை பார்க்கும்போது நீங்க கேளுங்க. 2021 எலெக்ஷன்ல அரவக்குறிச்சியில் நிற்கும் போது வாக்காளருக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தீங்களா கொடுக்கலையா, நேர்மையான அரசியல்வாதியான்னு கேளுங்க. இது வரைக்கும் நான் பேசாம இருந்தேன். அதனால நீங்க கேட்டதுனால நான் பதில் சொல்ல வேண்டிய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன். பொதுவாக தேர்தல் களம் என்பது, சுயேட்சைகள் என்பது அவரவர் விருப்பப்படி போடக்கூடிய சுயேட்சைகள். இதுல அரசியல் கட்சியினுடைய பங்கு என்ன இருக்கு? அரசியல் கட்சியுடைய பங்கு இருக்கு. எங்களுடைய வேட்பாளர், நான் என்னுடைய தலைவர் அறிவிச்சிருக்கேன், வேட்பாளர் போட்டோம், மாற்று வேட்பாளர் போட்டோம். என்னுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் மாற்று வேட்பாளருடைய மனு நிராகரிக்கப்படுகிறது. அதுதான் நாங்கள் பார்ப்போம். தவிர தேர்தல் களத்தை பொறுத்தவரை மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்டு அரசினுடைய திட்டங்களை, முதலமைச்சர் செய்த சாதனைகளை சொல்லி வாக்குகளை சேகரிக்கின்றோம். யாரோ ஒரு 10 பேர்த்த காட்டுங்க சார். அண்ணாமலை யாரோ ஒரு 10 பேர்த்த காட்டுங்க சார். அவர் நாடாளுமன்ற தேர்தல் நின்னார்ல, அவங்க எல்லாமே வேலை செஞ்சவங்களா கோயம்புத்தூர்காரங்களான்னு கேட்கிறாரு. அவரோட வார் ரூம் ஒன்று போட்டிருந்தாருல, வேலை செஞ்சவங்களா கோயம்புத்தூர்காரங்களான்னு கேட்டாரு. சும்மா அதாவது ஒரு அளவு இருக்கு. பேசுறதெல்லாம் நீங்க லைவ் கொடுத்துறீங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறது அதனாலதான் யார் எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க இருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி தான் வேட்பாளர் அறிவிச்சாங்க 2 தொகுதிக்கும் காங்கிரஸ் கட்சி சார்பில். நேற்று அவங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு காலையில் பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்காங்க. அலுவலகம் அமைச்சு ஏற்கனவே நாங்கள் அந்த பகுதியில் திமுக சார்பில் அலுவலகம் நாங்களே திறந்து வச்சுட்டோம். செயல்வீரர் கூட்டம் இப்போ போட போகிறோம். 2 நாட்களில் செயல்வீரர் கூட்டம் போட போகிறோம். அவங்க பரப்புரை தொடங்கிட்டாங்க, பிரச்சார பயணங்களை தொடங்கிட்டாங்க, வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டாங்க. அதனால எந்த தொய்வும் கிடையாது. நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னதே ஆரம்பிச்சதுனால எங்களுடைய பயணம் 5 வார்டு நாங்கள் நிறைவு பண்ணியிருக்கிறோம். அவங்க நேற்று 2 நாளுக்கு முன்னாடி வேட்பாளர் அறிவிச்சதுனால இப்போ பயணங்களை கொண்டு போடுறாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியும் சரி, அது அதிமுகவாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், மற்ற அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், எல்லாரும் வேட்பாளர் அறிவிக்கும் போது வாக்காளரை சந்தித்து வாக்கு சேகரிக்கின்ற பணிகளில் ஈடுபடுறோம். அரசினுடைய திட்டங்களை சொல்லி கேட்கிறோம். நீங்க சொல்லக்கூடிய நபர்கள் பிஜேபி அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் இந்த கோயம்புத்தூருக்கு என்ன செஞ்சதுன்னு சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். அந்த பிரச்சார பயணத்தில் நீங்க சொல்லுகின்ற பொழுதெல்லாம் பத்திரிகையாளர் சந்திக்கும் போதோட கோயம்புத்தூருக்கு ஒன்றிய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறோங்க, இத்தனை திட்டங்களை கொடுத்துருக்குறோம், இத்தனை சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம், அதனால இந்த மக்கள் பிஜேபிக்கு அதிமுக ஓட்டு போடுங்கன்னு கேட்டா அது ஒரு மக்களுக்கான திட்டங்களை செஞ்சுட்டு கேட்டா அது ஒரு நியாயமான வாக்கு சேகரிக்கின்ற நிகழ்வா இருக்கு. எதையுமே செய்யாதவங்க, மெட்ரோ ரயில் கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்தையே புறக்கணிச்சவங்க கோவையினுடைய வளர்ச்சியில் என்ன அக்கறை செலுத்த போறாங்க? பிஜேபி அரசாங்கம் அமைஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த இத்தனை ஆண்டுகள்ல கோவைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன சிறப்பு திட்டங்களை கொடுத்திருக்காங்க? இனி என்ன கொடுக்க போறாங்க? கோவையினுடைய வளர்ச்சி திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகள். அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கல, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற சமூக வலைதளங்கள்ல அதிகமா எழுதியிருக்காங்க. இதே உணர்வுதான் முன்னாள் மாநில அண்ணா அதுக்கு அண்ணாமலை சீட்டு கேட்டா தானே கொடுப்பாங்க. அண்ணா அதான் உங்களை கிளாரிஃபை பண்றேன். அது பாயிண்ட் இல்லைன்னு. தொண்டர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்துல ஒன்றாக இருக்கின்றோம். அதுல எது இல்லை. நான் முன்னாடி இருந்து லீடிங் த கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னால் முடிஞ்சதை நான் செய்யறேன். எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை. நான் ஸ்பெசிபிக்கா சொன்னதுங்கன்னா அண்ணன் மூத்த பத்திரிகை அண்ணனுக்கே தெரியும். செந்தில் பாலாஜி அவருடைய இந்த அட்டூழியத்தை கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளுமாங்கிற கேள்வியை தான் நான் வைக்கிறேன். நீங்களே சைலண்டா திமுக காரங்கிட்ட போய் கேளுங்க, அவங்களே ஏத்துக்க மாட்டாங்க. எப்படி ஏத்துக்குவாங்க? எப்படி ஏத்துக்குவாங்க? எல்லாம் வெளியிருந்து கொண்டு வந்து அண்டா குண்டா வெளியிருந்து எல்லாமே வெளியிருந்து, குஜராத்ல இருந்து, மத்திய பிரதேசல இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து சாரி இதெல்லாம் கொண்டு வந்து எல்லாமே வெளியிருந்து. அப்ப கோயம்புத்தூர்ல எதுக்கு ஒரு அரசியல் கட்சி இருக்கணும்? கோயம்புத்தூர் மக்களுக்கு எதுக்கு அவங்க அரசியல் பண்ணணும்? அதனால் தெளிவாக இருக்கின்றோம். களம் முற்றிலும் மாறிவிட்டது. கோயம்புத்தூர் இன்னைக்கு அண்ணன் செந்தில் வேலுமணி என்ன சொன்ன மாதிரி 10க்கு 10 என்பது இன்னைக்கு 11க்கு 11. அவினாசி சேர்த்திக்குவோம், முருகன்ஜி நிற்கிறனால 11-11ஐயும் நாங்கள் ஜெயிப்போம் என்பது செந்தில் வேலுமணி அண்ணன் காலையில் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு சொன்னாங்க. கொங்கு பகுதி முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் ஜெயிக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். அதற்கு கடுமையா உழைப்பு. அண்ணே சத்தமா ஒரு வார்த்தை சொல்லுங்க அண்ணே. அண்ணா அதான் நான் சொல்றேங்கண்ணா. அதாவது அந்த எப்பவுமே இந்த கிரீக் பிலாசபி படிச்சீங்கன்னாங்கன்னா
ஒரு ராஜா வந்து பக்கத்து நாட்டை பிடிப்பான், அப்ப தப்பிச்சுக்குவான். தூரமா இருக்கிற நாட்டை பிடிக்க போகும்போது உள்நாட்டை விட்டுருவான். இதான் கதை. என்னை கரூரும் போய் கோயம்புத்தூர்ல எதுவும் இல்லாம உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணா அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் இல்லாம ஒரு மனிதர் இருக்கத்தான் போறார். நீங்க 4ஆம் தேதி மே அந்த செய்தியை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. கரூர் முற்றிலும் இன்னைக்கு திமுக கையில் இருந்தாலும் 4 தொகுதியும் போய் என்னை கோயம்புத்தூர்ல திமுகவுக்கு எந்த தொகுதியும் கிடைக்காத ஒரு நிலைமை வரும்போது, அது பேராசை, இது பேராசை. கரூர் 4 வேணும், கோயம்புத்தூர் 10 வேணும், செந்தில் பாலாஜி அனுப்பு. செந்தில் பாலாஜி கடவுளாங்கண்ணா. அதனால கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அம்மன் அர்ஜுன் அவர்கள் மிக தரமான ஒரு வேட்பாளர். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை பொறுத்தவரை நடந்து வீதி வீதியாக வீடு வீடாக போகக்கூடிய ஒரு வேட்பாளர். அவருக்கு என்கிட்ட பிடிச்சதே நடந்து போற ஆளுங்கண்ணா, வண்டியை யூஸ் பண்றது இல்லை. அதனால அம்மன் அர்ஜுன் அவர்கள் அங்க ஃபைட் பண்றாரு, கம்பீட் பண்றாருலாம் ஒண்ணு இல்லைங்கண்ணா. அம்மன் அர்ஜுன் அவர்களுடைய வேகமான வேலையை பார்த்து செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கு பிடிக்காம வெளியே கரூர்ல பாருங்க. சரி, அண்ணனுக்கு நான் உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு கரூர்ல செந்தில் பாலாஜிக்கு மாற்று வேட்பாளர் யாருங்கண்ணா? கரூர்ல செந்தில் பாலாஜியினுடைய மாற்று வேட்பாளர் அவருடைய சொந்த தம்பி அசோக். இன்னைக்கு அசோக் சைலண்டா நாமினேஷன் ஃபார்மையும் கொடுத்துட்டு இடி 1.5 வருஷமா தேடிச்சு. தமிழ்நாடு போலீஸ் 1.5 வருஷமா கோழி அமுக்கிற மாதிரி அமுத்தி வச்சிருந்தாங்க. அவர் வெளியே உள்ள அடக்கோழி பாத்தீங்கன்னா முட்டை போட்டதுக்கு அப்புறம் கோழி அமுத்தி வைக்கிற மாதிரி எங்கேயோ பதுக்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு அந்த பெயில் கிடைத்த பிறகு செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் திரு அசோக் கரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரோடு போறார். ஆனா எங்கேயாவது செந்தில் பாலாஜி சொன்னாரா என்னுடைய சகோதரர் அசோக் வந்து டம்மி கேண்டிடேட் நீங்க சொன்னாரானா? அதனால எனக்கு நாளை நான் கரூரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அபிஷியல் டிஎம்கே கேண்டிடேட்னுடைய வேட்பு மனு நிராகரிக்கப்படுதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேணும்னே ஒரு ஃபால்ட்டி டாக்குமெண்ட்டை கொடுத்து நிராகரிக்கப்பட வச்சுட்டு வேற வழி இல்லை, டம்மி வேட்பாளர் அசோக் தான், அவரு தான் உதயசூரியன்ல போட்டிடுவாருங்கிற டிராமாவும் கரூர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு சின்னாபின்னமாய் ஜனநாயகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல முதலமைச்சரும் உடந்தையா இருக்கிறாங்க. ஏன் டம்மி வேட்பாளர் கரூர்ல ஆளே கிடைக்கலையாங்கண்ணா? டம்மி வேட்பாளர் போடணும் அப்படின்னா கரூர்ல ஆளே இல்லையா? இன்னைக்கு வானதி ஸ்ரீனிவாசன் அக்காக்கு டம்மி வேட்பாளர் போட்டிருக்கோம். யாருங்கண்ணா? கட்சியினுடைய மூத்த தலைவர் ஒருத்தர் அங்க இருக்கிறார். அங்கேயும் செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் டம்மி வேட்பாளர். கோவை தெற்குல கரூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய 18 பேர் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்னா இது ஜனநாயகமா இல்லது ஊழல்வாதிகள் நடத்தக்கூடிய கூடாரமா நீங்க கேட்பீங்கல்ல? அமித்ஷா அதிமுகவா சார்? அதிமுகங்கிற பேரு அமித்ஷா கனிமொழி சொல்லிட்டாங்க. கனிமொழி அக்காவே சீட்டு கிடைக்கலன்னு ரொம்ப சோகத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க சர்ச் ஃபாதர் எழுதுறாரு லெட்டர்ஸ் மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு, இந்த முறை கனிமொழி அவர்களுக்கு நீங்க சீட்டு கொடுத்தா தான் உண்மையான சமூக நீதி. அதனால முதலமைச்சர் அவர்கள் எந்த காரணத்திற்கும் கூட திருமதி கனிமொழி அக்கா அவர்களுக்கு சீட்டு கொடுப்பதற்கு தயாரா இல்லை. என்ன பெண்ணியம் பேசுறாங்கன்னா அவங்களே எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, நான் வந்து எம்பி வேண்டாம் எம்எல்ஏ நிக்கிறேன்னு. அதே அவங்க பண்ணல. இவங்க என்ன பேசுறாங்க? ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் காம்படிஷனா வந்துருவாங்க. திருமாவளவன் அவர்கள் அவர் எம்பி இருக்கக்கூடிய அவரு போய் நாமினேஷன் ஃபார்மை தூக்கிட்டு போறாரு காட்டுமன்னார் கோவிலுக்கு. திருமாவளவன் அவர்களை மிரட்டி அந்த வேட்பு மனு வாபஸ் வாங்க வச்சிருக்கிறாங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னாங்கன்னா, புதுச்சேரியில மொத்தம் 30 இடங்கண்ணா. 16 இடத்துல காங்கிரஸ் நிக்குது, 14 இடத்துல கூட்டணி கட்சி நிக்குது. அவர்களுக்குள்ள கூட்டணி உடன்படிக்கை எட்டாத காரணத்தினால திருமாவளவன் 3 இடத்துல எக்ஸ்ட்ரா போட்டி போடுறார். 3 இடத்துலயும் பானை சிம்பிள் கொடுத்தாச்சு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 3 இடத்துல எக்ஸ்ட்ரா போடுது. காங்கிரஸ் 6 இடத்துல போட்டி போடுறாங்க. நேத்து திருமாவளவன் புதுச்சேரியில் எப்படி பிரச்சாரம் பண்றாருன்னா, தயவு செய்து யாரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டாம், பானை சின்னத்திற்கு ஓட்டு போட வேண்டாம், கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி 3 பேர் போட்டி போடுறாங்கன்னு. அதனால திருமாவளவன் நிலைமையை நினைச்சு பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. ஒரு கட்சியினுடைய தலைவர் கட்சிக்கு ஓட்டு கேட்பாரு, ஆனா திருமாவளவன் புதுச்சேரியில 3 பேர்த்துக்கு எக்ஸ்ட்ரா ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் கொடுத்த வேட்பு மனுவை வாபஸ் வாங்கக்கூடிய நிலைமையில திருமாவளவன் இருக்கிறாங்க. இதுதான் தமிழகத்தினுடைய சமூக நீதி. ஏன்னா இங்க மேடம் இருக்கிறாங்க, ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு திருமாவளவன் அவர்கள் பேட்டி எடுத்த போது என்ன சொன்னாங்க? தமிழ்நாடு அரசியல் களம் மாறுது, கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, அப்ப என்னுடைய குரல் அங்க இருந்தா தான் சரியா இருக்கும். அப்ப இவர் என்ன எதிர்பார்த்தாரு? டிஎம்கே மெஜாரிட்டிக்கு வராது, நாமளும் போட்டு எம்எல்ஏ ஆயிக்கலாம், ஒரு கொலிஷன் கவர்மெண்ட் வந்தா ஒரு மினிஸ்டரோ டெப்டி சிஎம் வாங்கிக்கலாம் ஐடியா பண்ணார். இன்னைக்கு திமுக ஏங்க இதெல்லாம் வெளிப்படையா சொல்றீங்க? நம்ம ஆட்சிக்கு வர மாட்டோம் மக்களுக்கு தெரியும், நீங்க எதுக்கு வெளிப்படையா அந்த மாதிரி சொல்றீங்க? அதனால நீங்க வேட்புமனு வாபஸ் வாங்குங்கன்னு அண்ணன் திருமாவளவன் அவர்களை கொச்சைப்படுத்தி இருக்கின்றார்கள், கேவலைப்படுத்தி இருக்கின்றார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலித் சமுதாயத்தினுடைய பெருமக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். SC/ST சமுதாயத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய தலைவருக்கு நடந்த அநியாயம் இது சமூக நீதிக்கு எதிரானது என்பது எங்களுடைய கருத்து. அண்ணா ஆனா கோயம்புத்தூர்ல பட்டி போட முடியாதுங்கண்ணா, ஏன்னா சவுத்துல இடம் இல்லை.
அதை கரூர் திமுக காரங்க வந்து பார்த்தாங்க, பட்டி போடுற இடம் இருக்குமான்னு ஒரு 4 நாள் ரெக்கி பண்ணாங்கன்னா, ஆனால் சவுத்தில் பட்டி போடுறதுக்கு இடம் இல்லாதனால அதை கைவிட்டுருக்கிறாங்க. ஸோ கோயம்புத்தூர் அந்த சவுத் ரொம்ப ஒரு கன்ஜஸ்டடான ஒரு ஏரியாங்க, நிறைய வீடுகள் பக்கத்தில் இருக்கு. அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் பார்த்தேன் அரவக்குறிச்சியினுடைய வேட்பாளர், அதிமுகவுடைய வேட்பாளர் அண்ணன் அவங்க செல்வகுமார் அவர்கள் நேற்று பட்டி போட்ட இடத்துல வெளியே நின்று பேசிட்டு இருந்தார். தென்னிலை பக்கத்தில் இடத்துல பட்டி போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க. அங்கேயே போய் வண்டி நிறுத்தி அந்த வேட்பாளர் செல்வகுமார் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. கோயம்புத்தூர்ல ட்ரை பண்ணாங்க, ஆனா கோயம்புத்தூர்ல பட்டி போடுவதற்கு இடம் இல்லாதனால அதை விட்டுருக்காங்க. நாங்கள் இந்த இடியினுடைய பிரஸ் நோட், இன்கம் டாக்ஸ் பிரஸ் நோட்டுக்கு வெயிட் பண்றோம்னா, இன்கம் டாக்ஸ் அவங்க எல்லாம் முடிச்சிட்டு பிரஸ் நோட் ரிலீஸ் பண்ணுவாங்க அதிகாரப்பூர்வமாக. அது என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியுங்கன்னா, அவர்களுக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்கா, இது பண பரிவர்த்தனை சம்பந்தமாகவா, தேர்தலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு அந்த பிரஸ் நோட் வந்த பிறகு உங்ககிட்ட பேசுறோம். அண்ணா அது ரொம்ப கஷ்டம் தானே. நேற்று பிரச்சாரத்தில் கூட அண்ணே சொன்னார், அண்ணே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தேனே, 50,000 ரூபாய் பணம் வச்சிருந்தே பிடிச்சி கொண்டே உட்கார வச்சுட்டாங்கண்ணே. அதனால தேர்தல் ஆணையம் கொஞ்சம் மனிதாபிமான அடிப்படையில் வேலை பார்க்கணும். ஏன்னா இது தேர்தல் நேரத்தில் மட்டும் கம்பீரமா வர்றாங்க. தேர்தல் ஆணையம் உண்மையால எத்தனையோ அரசியல் கட்சிகள் இலவசத்தை கொடுக்குறாங்க, எந்த இலவசத்தையும் பிடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் எவ்வளவு அநியாயம் பண்றாங்க, அவங்க எல்லாத்தையும் போய் பிடிக்கணும். ஆனா அப்பாவி பொதுமக்கள் மாட்டுறாங்க. ஆனால் எலெக்ஷன் நேரத்தில் நாமளும் கேர்ஃபுல்லா தாங்க இருக்கணும். ஏன்னா சொல்லுவாங்களா, பணமரத்து கீழே உட்கார்ந்தா கூட கல்லு குடிக்கணும்னு நினைச்சுக்குவாங்களாமா. பணமரத்து கீழே உட்கார்ந்தா கூட, நாம் பணமரத்துக்கு பக்கத்தில் உட்காரக்கூடாது. அதனால தேர்தல் நேரத்தில் பொறுப்புணர்வோடு பணம் எடுத்துட்டு போனா கூட தயவு செஞ்சு கொஞ்சம் குறைவா எடுத்துட்டு போங்க, கரெக்டா டாக்குமெண்டோட எடுத்துட்டு போங்க. பொதுமக்களுக்கு நிறைய இடத்துல தொந்தரவு ஆகுது, இல்லை என்று சொல்லவில்லை. தேர்தல் ஆணையம் அதை கருத்துல கொள்ளணும். அண்ணா ஆனா தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி எல்லா தொண்டர்களும் ஆதரவாளர்கள் தாங்கண்ணே. அங்க இருக்க எல்லா தலைவர்களும் ஆதரவாளர்கள். இதுல என்ன பிரிச்சு சொல்றீங்க? எல்லாரும் நம்முடைய தொண்டர்கள், எல்லா நம்முடைய சகோதர சகோதரிகள், எல்லோரும் வெற்றி பெற்று எல்லோரும் போகணும். நான் தான் அதிகாரப்பூர்வமா உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் சீட்டு கேட்கல, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கட்சியிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க தலைவர்கிட்ட கிளாரிஃபை பண்ணலாம். பியூஷ் கோயல் கிட்ட அண்ணாமலை சொன்னது உண்மைங்களா நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க. அல்லது நிதின் நபீன்ஜி எங்களுடைய அகில இந்திய தலைவர் தமிழ்நாட்டுக்கு டூர் வரும்போது தயவு செஞ்சு கிளாரிஃபை பண்ணுங்க. ஆனா பொய்யா நான் சொல்றேன், கட்சி எனக்கு இந்த முறை நீ பிரச்சாரம் பண்ணுப்பாங்கிற பொறுப்பை கொடுத்திருக்கு, அந்த பொறுப்பை நாம செய்யறோம். இதுல உண்மைக்கு புறம்பா யாரோ 2 பேர் ஒரு டிவியில கருத்து சொல்றாங்கன்னா அது உண்மையாயிருமாங்கன்னா, நீ கேட்கறதுக்காக நான் கிளாரிஃபை பண்றேன். எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு. அதே போல இந்த முறை வேட்பாளரா சில பேர் இருக்கு. இல்ல அப்படின்னா 2029 லோக்சபா தமிழ்நாடு குறைந்தபட்சம் 59 லோக்சபா சீட்டு வரும், குறைஞ்சபட்சம் 59 லோக்சபா சீட்டு. அதுல இந்த முறை யாருக்கு வாய்ப்பு கிடைக்கலையோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அடுத்த முறை போட்டியிட போறாங்க. அந்த எலெக்ஷன் 2 வருஷத்துல வரப்போகுது. இன்னைக்கு எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிறைய தலைவர்கள் போட்டி போடுறாங்க. வாய்ப்பு கிடைக்காதவங்க 2029 லோக்சபால போட்டி போடுவாங்க. அங்கேயும் எங்களுக்கு தலைவர்கள் வேண்டுமல்லங்கண்ணா. லோக்சபா எலெக்ஷன்லயும் பாரதிய ஜனதா கட்சி நிக்கணும் அல்லங்கண்ணா. இன்னைக்கு இந்த 1/3 உமன் ரிசர்வேஷன் பில் வந்தா தமிழ்நாடு குறைஞ்சபட்சம் 59 லோக்சபா சீட் உறுதியா 2029. அதனால அங்கேயும் போட்டியிடணும், எல்லா இடத்துலயும் போட்டியிடணும். எல்லா தலைவர்களுக்கும் தெரியும் யாரை எங்கே